அட என்னடா எவ்வளோ ப்ரேயர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ போனாலும் நம்ம படிப்புக்கு மட்டும் வேலையேன்னு சொல்கிறாங்களே. ச்சே, என்ன ஏசப்பா நீங்கள் எவ்வளோ ப்ரேயர் பண்ணாலும் சைலண்ட்டாகவே இருக்கீங்களே. இவன் நம்ம சர்ச்சி சாம் தானே? என்ன ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். ஹாய் சாம், பிரைஸ் லாட்பா. ஆ ஏப்பா ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. சொல்லு, என்னாச்சு? என்னன்னே தெரிலண்ணா, என் படிப்புக்கான வேலை எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குதுண்ணா. எத்தனையோ இடத்துல ஜாப் ட்ரை பண்ணுறேன். எங்கே இன்டர்வியூ போனாலுமே எனக்கு வேலை இல்லை, என் படிப்புக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டே இருக்காங்கண்ணா. வீட்டில் வேற தம்பியை படிக்க வைக்கணும். வீட்டில் மூத்த பிள்ளை நான் மட்டும்தான். அப்பாவும் இல்லை, உங்களுக்கே தெரியும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் என் மேலே பாரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி செத்துடலாமான்லாம் தோணுதுண்ணா. தம்பி, நான் ஒன்று சொல்லட்டுமா? உனக்கு இப்போ ரெண்டே விஷயம் தான் தேவை. ஒன்று விசுவாசமும், இன்னொன்று பொறுமையும். அட போங்கண்ணா, இன்னும் எவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்குது? எவ்வளோ விசுவாசம், இன்னும் எவ்வளோ நேரம் பொறுத்துட்டு இருக்குது? தம்பி, 6 மாசமே உன்னால பொறுக்க முடியல, நான் செத்துடலான்னு சொல்றியே. அண்ணன் லைஃப் எடுத்துக்கோ. அண்ணன் எவ்வளோ நேரத்துல வேலையே கிடைக்காம அங்க சுத்தினேன் எங்க சுத்தினேன், கடைசியில என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். ஆனா அந்த நேரத்துல கடவுள் மேல மட்டும் விசுவாசத்துல இருந்து அவர் எனக்கு செஞ்ச நன்மைகளை நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு பலனாக எனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை அவரு கொண்டு வந்து கொடுத்தாரு. நீ அவர் மேல நம்பிக்கையாரு, அவரு உனக்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாரு. பொறுத்துரு, காத்துரு அவருக்காக. உனக்கான ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். சரி, ஓகே, நான் அவர் மேலே விசுவாசத்தை வச்சு நான் காத்திருக்கிறேண்ணா. கண்டிப்பாப்பா. சரி, ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடலாம். கடவுள் உனக்கான ஆசீர்வாதத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. சபைக்கான முடி ப்ரேயர் பண்ணிடலாமா? அன்புள்ள சுவாமி, அப்பா மகனுக்காக நாங்கள் ஒரு விஷயம் பாதத்துல வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வைக்கப்படுவதில்லைன்னு சொன்னது போல, அப்பா மகனை உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் நீர் அவனுக்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வாங்க. அப்பா, உண்மை நம்புகிறோம், உண்மை விசுவாசிக்கிறோம். நீர் ஏற்ற பலனை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனால் தகப்பனே. ஆமென். தம்பி, இது உன் ரெஸ்யூமா? ஆமாம் சார், ஏன் ரெஸ்யூம் தான் சார். இல்லை, நான் டேட்டா மார்ட் கம்பெனியோட ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுறேன். இந்த ரெஸ்யூமில் இருக்க குவாலிஃபிகேஷனான ஒரு பர்சனாக தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், யூ கேன் ஜாயின் அவர் கம்பெனி. சரி, ஓகே சார், நான் வந்துடுறேன் சார். டைமிங் மட்டும் சொல்லுவீங்களா? மார்னிங் 10 o'clock நீ அங்கே வந்துடு, என்ன மீட் பண்ண வந்து. ஓகே சார். சரிப்பா, நாளைக்கு காலைல 10 மணிக்கு போயிட்டு வா. கடவுள் உனக்கான அற்புதங்களை செய்வார். சிவா, போலாம். என்னில் நினைவாயிருப்பவரே, என்னை விசாரிக்கும் தெய்வமே. நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் காத்திருந்தா போதுங்க, நம் தகப்பன் எதிர்பார்க்கிறதுக்கும் மேலாக தருவார். நன்றி ஏசப்பா. உயர்த்த இறங்க